கிருஷ்ணகிரியிலேருந்து என் தம்பி வந்திருக்கான். அவனுக்கு 11:30 மணிக்கு தோசை ஊற்றி நேத்தியோட வத்த குழம்பு இப்படி கொடுக்குறேன்னா எவ்வளோ மனசாட்சி இல்லாமல் இருக்கிறேன்னு பாருங்க. என்னமோ ரொம்ப பேசிக்கிட்டே இந்த மாதிரி யாராவது வீட்டுக்கு வந்துட்டா ஜாலியாக இருக்குது எனக்கு. அதனால பேசிக்கிட்டே அவன் வேற கூச்சப்படுவான். அதனால அவன் முகத்தை காட்டலை இப்போதைக்கு. அவனை வீடியோவில் பாருங்க. சாப்பிட்டுட்டு இருக்கான் அவன் கிச்சனில். என் பிள்ளைங்கெல்லாம் எனக்கு கிச்சனில் வந்து உட்காந்து அப்படி நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டே சாப்பிட்டா அது என்ன சந்தோஷம்னு ஒரு அளவே கிடையாதுங்க. அந்த சந்தோஷத்துக்கு என் தம்பியோட நான் மயிலாப்பூரில் சுற்றுறதுக்காக வந்திருக்கேன். ஊர் சுற்றுறோம். நற்பவிக்கிட்ட வந்திருக்கோம். லேட்டாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுனால லஞ்சு சாப்பிட நேரமும் இல்லை, பசியும் இல்லை. அதனால் ஈவினிங் ஸ்நாக்ஸு போண்டா ஒரு தட்டு காலி பண்ணிட்டோம். அப்புறமா பொட்டேட்டோ பஜ்ஜி, ஆனியன் பஜ்ஜி, கொழுக்கட்டை இப்படி சாப்பிட்டு காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஷாப்பிங். விஜயா ஸ்டோர்ஸ் போயிருந்தோம். எங்களுக்கு வந்து பேக்ட்ராப் கொஞ்சம் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில் போயிருந்தோம். பார்க்க அவ்வளோ பொருளையும் பார்த்து எனக்கு வந்து ஆசை வந்தது அப்படின்னு சொல்கிறத விட நான் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக ஃபீல் பண்ணேன். எது இவ்வளோ வெரைட்டிஸ் இருந்தால் என்ன வாங்குறது? இப்போ ஒரு 10 ஐட்டம்னா அதுலேருந்து செலக்ட் பண்ணலாம். 1000 ஐட்டம் இருந்ததுன்னா அதுலேருந்து எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது. நிறைய கொலு பொம்மைகளும் அவங்க அப்படியே கவரோடு இருந்ததுனால எனக்கு கொலு பொம்மைகள் பார்க்குறதுக்கு நேரமும் இல்லை. பட் நிறைய டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. எனக்கு டைம் இல்லாததுனால கடன்னு பார்த்துட்டு நான் கிளம்பிட்டேன். அப்புறம் ஆடிப்பூரம் இப்போ வரப்போகுது. நான் வந்து சாஸ்திரத்துக்காவது கொஞ்சம் பேங்கிள்ஸ் வாங்கணும். நம்ம எதுவுமே வாங்க மாட்டோம், ஷாப்பிங் பண்ண மாட்டோம்னு சபதம் எடுத்தால் கூட சாஸ்திரத்துக்கு வாங்கணுன்ட்டு வாசினிக்காக கொஞ்சம் பேங்கிள்ஸ் வாங்கிட்டு இந்த கூடைகள்லாம் கொஞ்சம் வாங்கினேன். நிறைய பூக்கள் வச்சு அர்ச்சனையெல்லாம் பண்ணும்போது கூடையில் இப்படி சின்ன கூடையாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும்ன்ட்டு வாங்கினேன். அப்புறம் அண்ணா நகரில் இருக்கக்கூடிய அக்ஷயமில் வந்து சூப்பராக வந்து மிக்ஸ்டு வெஜிடபிள் மசால் தோசை நான் சாப்பிட்டேன். தம்பியும் சாப்பிட்ட பிறகு அவனை கோயம்பேட்டில் பஸ் ஏற்றி விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன்.